கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருப்பவர் வேறு யாருமல்ல, ஏழை விவசாயி ஒருவரிடம் 2000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்ட தனி வட்டாட்சியர் வள்ளியம்மாள். ஏதோ முணுமுணுப்பது போல தோன்றியது மன்னா. நாற்றம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமூக பாதுகாப்பு திட்டப்பணிகள் தனி வட்டாட்சியராக பணியாற்றி வருபவர் வள்ளியம்மாள். இவர் மீது ஏராளமான லஞ்ச புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது. இந்த நிலையில் விவசாயி சேகர் என்பவர் தனது தாய் உயிரிழந்ததை தொடர்ந்து அவருக்கு உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வரவேண்டிய ஈமச்சடங்கு நிதியான 22,500 ரூபாயை விடுவிக்க தனி வட்டாட்சியர் வள்ளியம்மாளிடம் கேட்டுள்ளார். அதற்கு அவர் 3,000 ரூபாய் பணம் லஞ்சமாக கொடுத்தால் மட்டுமே தான் கையெழுத்து இடுவதாக தெரிவித்துள்ளார். அதுதான் பேஷண்ட் வந்து இன்னும் அப்டேட் பண்ணலையே. அப்டேட் பண்ணுறது நம்ம வந்து இன்னும் இல்லை வந்து பார்க்க சொல்லுங்க. அதான் சொல்லியும் சார் அதான் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க. 2 ரூபா வாங்குவோம். நீ எவ்வளோ கொடுத்துட்டு கொடுக்குறது கொடுக்காதோ இஷ்டம் இருந்தால் கொடுத்துட்டு இல்லைன்னா போய் சரிங்க அவங்க கொடுத்துருங்க. எவ்வளவோ முயன்றும் லஞ்சம் இல்லாமல் விடுவிக்க மறுத்து வள்ளியம்மாள் கரார் காட்டிய நிலையில் வேறு வழியில்லாமல் 2,000 ரூபாய் தருவதாக கூறி சென்ற சேகர் இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் ஆய்வாளர் கௌரி மற்றும் உதவி காவல் ஆய்வாளர் கணேஷ் தலைமையிலான போலீசார் ரசாயனம் தடவிய 200 ரூபாய் நோட்டை சேகரிடம் கொடுத்து நாற்றம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பினர். அப்போது சேகரை பின்தொடர்ந்து சென்ற லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தனி வட்டாட்சியர் வள்ளியம்மாளிடம் லஞ்ச பணத்தை பெற்றபோது அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். வசமாக சிக்கிக் கொண்ட தனி வட்டாட்சியர் வள்ளியம்மாள் திடீரென மயக்கம் வந்தது போல படுத்துக் கொண்டார். இதனால் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் வள்ளியம்மாளை நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தகவல் அறிந்து நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை உள்ளே வரவிடாமல் விஜிலன்ஸ் கான்ஸ்டபிள் ஷாலினி என்பவர் நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனையின் முன்பக்க இரும்பு கேட்டை இழுத்து பூட்டினார். இதனை அறிந்த உள்ளே இருந்த மருத்துவர் உதயகுமார், நீங்கள் யாருக்கும் சொல்லாமல் மருத்துவமனையின் முன்பக்க கேட்டை மூடியது தவறு என்று கூறி சத்தம் போட்டார். நீங்க எதுக்கு இது கால் பண்றீங்க? நீங்க எதுக்கு யார் நீங்க சொல்றீங்க? எடுக்காதீங்க. நீங்க எதுக்கு கால் பண்றீங்க? கால் சொல்றாங்க. இருங்க இல்ல ஜாலிபே இல்ல அவங்க ஏன் போறாங்க? கீழ உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி நீங்க அது சொல்லவே இல்லையே. அது ஓகே சார். இவங்க வந்து இதற்கிடையே போலீசார் சென்றுவிட்டதாக நினைத்து கண் விழித்த வள்ளியம்மாளுக்கு அருகிலேயே லஞ்ச ஒழிப்பு போலீசார் அமர்ந்திருந்ததால் தன்னை கொன்று போட்டு விடுங்கள் என்று கூறி அழுது புரண்டு அடம் பிடித்தார். போலீசார் வள்ளியம்மாளின் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்து அங்கிருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்றனர். ஏழை எளிய மக்களுக்கு அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினாலும் மக்கள் வரிப்பணத்தில் கை நிறைய சம்பளம் வாங்கும் இவரை போன்ற லஞ்ச பெருச்சாளிகள் அது போதாதென்று கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என்று வசூல் வேட்டையிலும் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டும் பாதிக்கப்பட்ட மக்கள் இப்படி லஞ்சம் வாங்கும் அரசு அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக நாற்றம்பள்ளி செய்தியாளர் கமலநாதன்.